வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு ராகி கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/4 கப் ராகி மாவு எடுத்திருக்கேன், 1/4 கப் வெல்லம் எடுத்திருக்கேன், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்திருக்கேன். அதுக்கு பிறகு நாம் ராகி மாவில் மட்டுமே கொழுக்கட்டை செஞ்சால் ரொம்ப சாஃப்டாக இருக்காது. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா 1/4 கப் சிகப்பு அவல் இது எடுத்துக்கிறேன். நீங்கள் என்ன அளவில் எடுக்கிறீங்களோ எல்லாமே சம அளவில் தான் எடுக்கணும். நான் சிகப்பு அவல் 1/4 கப் எடுத்துக்கிறேன். அந்த சிகப்பு அவல் நாம் எடுத்த அந்த 1/4 கப் அவலை நான் இந்த மாதிரி மிக்சியில் பவுடராக அரைச்சி கொண்டு வந்திருக்கிறேன். அப்புறம் கொழுக்கட்டைக்கு தேவையான ஏலக்காய் பொடி எடுத்துக்கோங்க. வாங்க நாம் கொழுக்கட்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நாம் அந்த அரைச்சி கொண்டு வந்த அவலை நான் ஒரு பவுலில் போட்டுட்டேன். இப்போ நாம் இதை லைட்டாக தண்ணி விட்டு நல்லா பெசரி விட்டுக்கணும். புட்டு மாவு பிசைகிற மாதிரி பெசரி விட்டுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இதை பெசரி விட்டுக்கணும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி தான். நீங்கள் அதிக அளவு எடுத்தோன்னா தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நாம் புட்டு மாவுக்கு எப்படி பிசைவோமோ அதே மாதிரி இதில் இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க. எப்போவுமே ஸ்வீட் செய்யும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா கெட்டியில் படாமல் நல்லா இதை உதிரியாக்கிக்கோங்க தண்ணி சேர்த்து. வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த அவல் மாவோட நாம் என்ன பண்ணோன்னா ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு, அதுக்கப்புறம் தேங்காய் துருவல் சேர்த்தாச்சு, அப்புறமா 1/4 கப் வெல்லம், அப்புறம் சிறிது உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா கலரி விட்டுக்கோங்க. நல்லா கலரி கொடுத்த பிறகு வாங்க பார்க்கலாம். எதுக்கு அவல் சேர்க்குறோன்னா இந்த ராகி மாவில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் முறப்பாக இருக்கும். இதே நீங்கள் அது கூட சம அளவு அவல் எடுத்து பண்ணிங்கன்னா மறுநாள் சாப்பிட்டா கூட நல்லா சாஃப்டாக இருக்கும். அதனால தான் நாம் இந்த சிவப்பரிசி அவலை எடுத்துக்கிறோம். உங்கள்கிட்ட வெள்ளை அவல் இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதே மாதிரி தான் ப்ராசஸ். இதை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நாம் என்ன பண்ணோன்னா நாம் எடுத்துருக்கிற அந்த ராகி மாவை ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். பச்சை மாவை போடக்கூடாது. லைட்டாக சூடு ஏற அளவுக்கு அதை நாம் வறுத்து எடுத்துக்கணும். வாங்க நாம் அதை வறுத்து கொண்டு வரலாம். இப்போ நான் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு அதில் 1/4 கப் அளவு ராகி மாவை போட்டு தீஞ்சு போயிடக்கூடாதுங்க. நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடு ஏறுற அளவுக்கு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். மாவை சூடு ஏறுற அளவுக்கு இருந்தால் போதும். அதிக அளவு ஃப்ளேம் வச்சிடாதீங்க. இதை நல்லா நாம் நல்லா நாலா பக்கமும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், வறுத்தாச்சு. இப்போ நாம் இதை அந்த மாவோட மிக்ஸ் பண்ணிடலாம். மாவை இதில் கொட்டியாச்சு. இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். இப்போ நான் இதை நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டேன். வெல்லம், தேங்காய், ஏலக்காய் பொடி, உப்பு, அவல் பவுடர் எல்லாத்தையும் இதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நீங்கள் தண்ணி தெளித்து இதை கொழுக்கட்டை மாதிரி நல்ல மாவை பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப் பிடிக்குதோ பிடிச்சிக்கோங்க. எங்கள் இதில் மண் இருக்காது, அதனால் நான் வெல்லத்தை அப்படியே போட்டேன். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா எப்போவுமே வெல்லத்தை கொஞ்சமாக 1/4 கப்பு வெல்லம் இருந்தால் தண்ணி இருந்தால் போதும். வெல்லமே 1/4 கப்பு அளவு வர அளவுக்கு லிக்விடாக இருந்தால் போதும். அந்த அளவுக்கு ஒரு டீஸ்பூன் தண்ணி விட்டு வெல்லத்தை கரைச்சிட்டு அதை கூட நீங்கள் அப்படியே இதில் போட்டு பிசையலாம். நான் இதை அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் அந்த மெத்தடில் பண்ணுங்க. ஏன்னா மண்ணெல்லாம் இருக்காது, அதனால நான் அதை அப்படியே போட்டுட்டேன். இப்போ இதை நாம் தண்ணி விட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விடுங்க. இப்போ பாருங்கள், இதை சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும். இப்போ உங்களுக்கு
பிடிச்ச விருப்பமான வடிவத்தில் பிடிச்சி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தில் ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வச்சிங்கன்னா நமக்கு ராகி கொழுக்கட்டை, ராகி இனிப்பு கொழுக்கட்டை ரெடி. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி பிடிக்கணும். இது ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லதுங்க இது ராகி மாவு. அதனால் இது ஹெல்த்தியும் கூட. கால்சியம் நிறைஞ்சு இருக்குது இதில். அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இது செஞ்சு கொடுங்க. இன்னும் குழந்தைங்களுக்கு இந்த நட்ஸ் எல்லாம் பிடிக்கும்னா இந்த நட்ஸ் எல்லாமே இந்த மாவில் போட்டு நீங்கள் தயார் பண்ணி கொடுக்கலாம். கடித்து சாப்பிடும் போது குழந்தைங்களுக்கு அந்த நட்ஸு வரும். திராட்சை போடலாம், முந்திரி பருப்பு, பாதாம் பருப்பு, பிஸ்தா இதெல்லாம் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. நான் கால் கப்பு மொத்தமே அரை கப் அளவு தான் எண்ணி 5 கொழுக்கட்டை தான் வந்திருக்கு. நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி சௌகரியமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு செய்யுங்க. இது 15லேருந்து 20 நிமிஷம் நீங்கள் இட்லி பாத்திரத்தில் இடியாப்பத்தட்டில் வச்சு எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, ரெடி. ராகி கொழுக்கட்டை ரெடி. இதை நாம் இட்லி பாத்திரத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ரெடியான பிறகு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்க, இதில் நாம் ராகி மட்டும் இல்லாமல் சிவப்பு அரிசி அவலும் சேர்த்துருக்கோம். ரெண்டுமே நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் இதை கட்டாயம் லீவ் நாளில் உங்கள் பசங்களுக்கு உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது செஞ்சு கொடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்க, ராகி கொழுக்கட்டை வெந்துடுச்சு. நாம் ஆறின பிறகு அதை நான் தட்டில் மாற்றிருக்கேன். இதை செஞ்சு பாருங்கள். இதில் ராகி, சிகப்பு அரிசி, அவல் ரெண்டுமே கலந்து இருக்கிறனால இது ரொம்ப உடம்புக்கு ஹெல்த்தி, ஆரோக்கியம் கூட. அதனால் இதில் கால்சியம் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் நட்ஸு ஆட் பண்ணி கூட உருண்டை பிடிக்கலாம். இதை செஞ்சு பாருங்கள். இது நல்லா சாஃப்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்கும், நல்லா சுவையாக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.